லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ரவியும் கவினும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்போ பார்த்தாலும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் போய் சிக்கிக்குவானுங்க. ஒரு நாள் சனிக்கிழமை நைட்டு எப்பவும் போல ரவியோட ரூமில் உட்காந்து வீடியோ கேம் விளையாண்டு இருந்தானுங்க. திடீர்னு பார்த்தா அவனோட வைஃபை எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அவனுங்களுக்கு வைஃபை டிஸ்கனெக்ட் ஆனால் வீடியோ கேம் விளையாட முடியாது. சரி, டெலிஃபோனில் ஏதாச்சும் சிக்னல் ஏதாச்சும் வருதான்னு பார்த்தா டெலிஃபோனும் கட் ஆயிருக்குது. மொபைல் டேட்டா ஏதாச்சும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா மொபைல் டேட்டா சிக்னல் ஸ்ட்ரென்த் இல்லை. ரவி என்ன பண்ணுறான், அந்த ரவுட்டரை தூக்கி பிடிச்சி ஹைட்டில் வச்சாலாச்சும் நம்ம சிக்னல் ஸ்ட்ரென்த் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறான். அங்கேயும் வர மாட்டேங்குது. என்னடா இது, எங்கே பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சலிச்சுக்கிறானுங்க. இப்போ எப்படா வீடியோ கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லி ரவியும் கவினும் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அப்போ ரவி சொல்கிறா, இருடா நான் ஒரு ஹைட்டில் வச்சு இந்த ரவுட்டரை செக் பண்ணி பார்க்குறேன், மேபி ஹைட்டில் வச்சா சிக்னல்ஸ் இருந்து நல்லா கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ட்ரை பண்ணுறான் மச்சான் அப்படிங்கிறான். சரின்ட்டு இவன் ஹைட்டில் வச்சு பார்க்குற ரவுட்டர் அப்பவும் சிக்னல் ஸ்ட்ரென்த்து கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகிட்டு, சரி இன்னைக்கு கேம் விளையாட முடியாது, வா வெளியே வச்சு ஏதாச்சும் நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜன்னல் வழியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஃப்ளாஷ் லைட்டாக அவனுங்களை கிராஸ் பண்ணி போய் அவங்க வீட்டுக்கு தோட்டத்தில் வந்து என்னமோ விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுது. என்னமோ இப்போ நம்மளை கிராஸ் பண்ணி போய் விழுந்துதலடா அப்படி. ஆமாண்டா பாரு, அங்கே தீ பிடிச்சி ஒரு புகை மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னு. நான் மச்சான் என்னமோ வானத்துலேருந்து வந்து விழுந்துருக்குதுடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறானுங்க. அது கிட்டத்தில் போய் பார்க்கலாமா? வேண்டாண்டா, ஏதாச்சும் கிட்டத்தில் போனால் வெடிச்சிருச்சுனா அப்படின்னு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறானுங்க. இன்னைக்கு நைட்டு அவனுங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் காத்திருக்குது. கவின், நம்ம போய் கிட்டத்தில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறான். அதுக்கு கவின் கேட்குறான், கிட்டத்தில் போய்க்கு வெடிச்சிருச்சுனா வாடா போய் பார்க்கலாம்டா, அது விழுந்த இடத்துலேருந்து ஏதோ புகை வருதுடா, அப்படி என்னதான் அங்கே விழுந்திருக்குன்னு பார்க்கலாம்டா மச்சான் அப்படின்னு சொல்கிறேன். சரி வா ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தில் போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே ஆச்சரியம். நல்ல வட்ட ஃபேஸோட, மண்டையில் ரெண்டு ஆண்டனாவோட, பச்சை கலரில் முட்டை மூட்டை கண்ணோட ஒரு ஜந்து உட்காந்துருக்குது. இவனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சை நின்றுடும் போல இருக்குது. என்னது ஏலியன், அது நம்ம வீட்டு தோட்டத்திலையா அப்படிங்கிறான். அதுக்கு அது உடனே இவனை பார்த்து சிரிக்குது. ஹை, ஐ எம் ஜூசு ஃப்ரம் நெட்ஃப்ளிக்ஸியா கிரகத்துலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இவனை பார்த்து சிரிக்குது. ரவி சொல்கிறா, எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்குடா கவினு அப்படிங்கிறான். பயப்படாதடா நான் இருக்கேன். அதுக்கு உடனே ரவி சொல்கிறான், நீ தான் விட்டுட்டு ஓடிடுவே ஏதாச்சும் பிரச்சனைனா, அப்புறம் முன்ன நம்பி நான் எப்படா வர்றது அப்படிங்கிறான். அதுக்கு உடனே இருடா முதல்ல அதுக்கிட்ட பேசலாம்டா, அது என்ன சொல்லுதுன்னு கேட்பேன்டா, அதுவும் அது தமிழில் பேசுதுடா. ஆமாம் இரு கேட்கலாம் அப்படின்னு. உன் பேர் என்ன சொன்ன, திரும்ப சொல்லு அப்படிங்கிறான். உடனே அது, நான் தான்ப்பா ஜூசு. ஜூசு பேர் நல்லா இருக்கே அப்படின். ஆமாம் நான் நெட்ஃப்ளிக்ஸியா கிரகத்துலேருந்து வர்றேன் அப்படின். சரி உன்னால் என்ன பிரயோஜனப்படும் எங்களுக்கு அப்படின். நீ எனக்கு சிப்ஸ் கொடுத்தீங்கன்னா இல்லை பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா உன் வீட்டில் இருக்கிற நெட்டுக்கு நீ பணமே கட்ட வேண்டாம், ஃபுல் நெட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னா பார்க்குறியா அப்படின். எங்கே ஒரு சிப்ஸு கொடுத்து பார்க்கலாம்டா அப்படிங்கிறான் ரவி. சரின்னு இவனுக்கு ரெண்டு பேர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு சிப்ஸு கொடுக்குறானு. கொடுத்த ஸ்பாட்டுக்கே பார்த்தோன்னா அதோட மண்டையில் இருக்கிற ஆண்டனா ஃபுல் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து இவனுக்கு வீட்டில் இருக்கிற நெட்டு வைஃபை எல்லாமே ஃபுல்லாக கிடைக்குது. இவனுக்கு விளையாண்டுருந்த வீடியோ கேமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவனுங்களுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்லையிட மச்சான், இதுக்கு சிப்ஸை கொடுத்தே நம்ம வந்து ஃப்ரீயாக வைஃபை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க. அப்போ உடனே ரவியும் கவினும் ஜூசு கிட்ட சொல்கிறானுங்க, அப்போ இனிமேல் நம்ம 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிஸ்கட்டை கொடுக்குறானுங்க. உடனே ஜூசுவும் சந்தோஷமாக சாப்பிடுது. சாப்பிட்டோன்னா அந்த மண்டை மேலே இருக்கிற அந்த 2 ஆண்டனாவும் பார்த்தோம்னா ரவுட்டரோட ஃபுல் சிக்னல் ஸ்ட்ரென்த் மாதிரி ஃபுல்லாக ஒளிருது. ஆனால் இவனை நம்ம சைலண்ட் ஃப்ரெண்டாக தான்டா வச்சுக்க முடியும், மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருண்டா அப்படிங்கிறான் ரவி. சரிடா கவினை, அவனை மெதுவாக நம்ம பேக்கில் வச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து ஜூசுவை ரவி அவனோட பேக்கில் வச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் ரவியும் கவினும் இந்த ஜூசுவை தூக்கி பேக்குள்ளே வச்சுட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறானுங்க. ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சைலண்ட்டாக பெஞ்சு கடையில் வச்சுட்டு ஒவ்வொரு சிப்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஜூஸும் மண்டையாட்டிட்டு உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்ருக்குது. அப்போ ரவி சொல்கிறான், இந்த கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குதுடா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜூஸு பார்க்குது. உடனே அந்த மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் டீச்சரோட ஆண்ட்ராய்டு ஃபோனை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து யூடியூப்லேருந்து வீடியோ ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்மார்ட் போர்டில் திடீர்னு பூனைகள்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ ப்ளே ஆகுது. கிளாஸ் மிஸ்ஸுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா நூடுல்ஸ் செய்வது எப்படி, சமையல் குறிப்பை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. மிஸ்ஸு டென்ஷன் ஆகிட்டாங்க. எப்படி ஸ்மார்ட் போர்டில் திடீர்னு வந்து இந்த சமையல் குறிப்பெல்லாம் ப்ளே ஆகிட்டு இருக்கு, நான் மேக்ஸ் கிளாஸ் தானே எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேம் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. கிளாஸில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு, ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறானுங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்னங்கிறது ரவிக்கு கவினுக்கு மட்டும்தான் தெரியும். ரவிக்கு கவினுக்கு சிரிப்பே அடைக்க முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு மறுபடியும் ஒரு சிப்ஸ் கொடுக்குறானுங்க. ஜூஸு வந்து மறுபடியும் பூனையெல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரியும் டாம் அண்ட் ஜெர்ரி எல்லாம் ப்ளே ஆகிற மாதிரியும் ஸ்மார்ட் போர்டில் அது ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. மிஸ்ஸு டென்ஷன் ஆகி இந்த கிளாஸ்லேருந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டானுங்க. பசங்கனால சிரிப்பே அடக்க முடியல. ரவி மெதுவாக பெஞ்சு கடியில் குமிஞ்சு, ஜூசு போது ஜூசு நிறுத்திடு,
அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜூசுவும் சரின்ட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாரு. வீட்டில் வேற பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஜூசு வந்து சாதாரண சாப்பாடை எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் சிப்ஸு, பிஸ்கட்டு, இல்லைன்னா நூடுல்ஸு, குடிக்கிறதுக்கு கோலா, இதை தவிர அவன் வேற எதையுமே சாப்பிட்றதில்ல. ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றான். இவனால் என்ன ஆகுதுன்னா வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸோட அலமாரி காலி ஆகிட்டே இருக்குது. ஒரு நாள் மத்தியானம் ரவியோட அம்மா சமைக்கிறதுக்காக சமையல் ரூம்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சு பார்த்தா ஜூசு உட்காந்து நல்ல சிப்ஸையும் பிஸ்கட்டையும் வாயில் அடக்கி வச்சுட்டு இருக்கிறான். பார்த்த ஸ்பாட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு மூச்சை நின்றும் போல ஆயிடுச்சு. பள்ளி, ராட்சச பள்ளி, இதை எடுத்து அடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க. உடனே என்ன பண்றா, ஒரு கையில இருந்த தொடப்ப குச்சி எடுத்துட்டு அதை அடிக்கிறதுக்கு துரத்துறா. ஜூசு அவனுக்கு என்ன பண்றனே தெரியல. விட்டா நம்மளை அடிச்சே கொண்டுருவாளாட்டிருக்கு இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயும் இங்கேயும் வீட்டுக்குள்ள ஓடுறான். அவங்க அம்மாவும் விடாம துரத்திட்டே இருக்கிறாங்க. அவன் பயந்து போய் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி உட்காந்து மறுபடியும் பிஸ்கட்டை சாப்பிட்டு இருக்கிறான். அதுதான் அவனோட டேலண்ட்டு. ரவியும் கவினும் அவனுங்களுக்கு என்ன ஜாலியாக உட்காந்து வைஃபை சிக்னல்ஸ் இருந்து கிடைக்கிறங்காட்டி உட்காந்து வீடியோ கேம் விளையாண்டு இருக்கிறானுங்க. திடீர்னு சவுண்டு ஜாஸ்தியாகணும்னு எந்திரிச்சு வீட்டுக்குள்ள ஓடி வரானுங்க ரவியும் கவினும். கிச்சனுக்குள்ள வந்து பார்த்தா அவங்க அம்மா இருக்கிற திசையை பார்த்துட்டு என்னமாச்சு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கத்துறானுங்க. உடனே அவங்க அம்மா பள்ளி பள்ளி, பெரிய ராட்சச பள்ளி அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. கவின் வந்து அவங்கள டைவர்ட் பண்றதுக்கு வேண்டி என்ன பண்ணா, வேணுண்டே ஒரு பால் டம்ளரை கீழே தட்டி விட்டான். உடனே அவங்க அம்மா கவினை திட்டும் போது ரவி ஜூசு நீ மறைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டான். அதுக்கு இவன் சொல்ற, ரவி எங்க அம்மா உன்னைய ஏதோ பெரிய ராட்சசன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பயந்துக்காத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். உடனே ஜூசு சொல்றான், எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும்தான்பா வேணும், நீங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஃப்ரீயா கிடைக்கும், நீங்க எது வேணும்னு முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். உண்மையான பிரச்சனையே இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூசு என்ன பண்றான், ஒரு பாலிவுட் சாங்குக்கு செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். கவின் என்ன பண்றான், அவனுக்கே தெரியாம அதை போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஜூசு அந்த இசைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றான், அவன் மண்டையில ஆண்டனா டிசைனா ஆட்டி சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். கவின் சத்தம் இல்லாம அதை ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விட்டான். ஆன்லைன்ல அப்லோட் பண்ணோன்னு என்ன போச்சு, நெட்டு ஃபுல்லா அவன் தான் ட்ரெண்டிங். இப்போ எங்க பார்த்தாலும் ஜூசு ஜூசு அப்படின்னு சொல்லி, அது போக கீழே வந்து டைட்டில் வந்து வைஃபை ஏலியன், அது பேபி ஏலியன் என போட்டு விட்டான். எங்க பார்த்தாலும் மீம்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூசு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டான். ஃபேமஸ் ஆனவங்க எல்லாருமே அவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ரவி ஏதாச்சும் மொபைல் எடுத்து பார்த்தா வைஃபை பேபி ஏலியன் அப்படின்னு சொல்லி ஜூசுவோட போட்டோ வருது. ரவி கிட்டத்தட்ட மயக்கமே போட்டுருவாங்க நிலைமைக்கு போயிட்டா. என்னடா இது யாரா பண்ணது அப்படின்னு பார்த்தா கவின் சந்தோஷமா, நான் தாண்டா மச்சா பண்ணேன், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னா, அறிவு கட்டவனே ஏற்கனவே இங்க ஏதோ விசர்ஜந்து சுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பக்கத்துல இருக்கிறவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறானே, நீ என்னடானா இவன் டான்ஸ் ஆடுறதை எடுத்து ஆன்லைன்ல போட்டுட்டேடா, இப்ப நீ எல்லாருமே இவனை தாண்டா தேடுவானுங்க, என்னடா இப்ப பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிறவனுங்க எல்லாம் இங்க ஏதோ வேற்றுக்கிரகவாசி சுத்திட்டு இருக்குது, நான் பார்த்தேன் நீ பார்த்தேன்னு எல்லாம் பொருளை பேசிட்டு இருக்கிறானுங்க, நீ வேற அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இப்படி பண்ணி விட்டேடா அப்படின்னு சொல்லி ரவி வந்து கவினை திட்டிட்டு இருக்கிறான். ஜூசு ரொம்ப பதட்டமாயிட்டான். அவன் ஆண்டனா சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்லாம் வரவே மாட்டேங்குது. கண்டிப்பா என்னோட கிரகத்திலேருந்து என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, கூடி சீக்கிரம் என்னை வந்து பிடிச்சிருவாங்க, ஏற்கனவே இங்க இருக்கிற மனுஷங்களும் என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அப்படியே மூஞ்சியை வாட்டமா வச்சுட்டு சொன்னான். ரவி டென்ஷன் ஆகி, டே கவினு பாடுறா, உன்னாலதான்டா இத்தனை பிரச்சனையும், நீ பேசாம இருந்திருந்தேன்னா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது, நம்மளும் ஜாலியா வீடியோ கேம் விளையாண்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறான். ஜூசு அப்படியே அப்பாவியா மூஞ்சியை பாக்குறான். ஜூசு கிட்ட ரவியும் கவினும் கெஞ்சி கேட்கறாங்க, நீ எப்படியாச்சும் எங்க கூடவே இரேன் அப்படின்னு சொல்றானுங்க. ஜூசு சோகமா சிரிச்சுட்டு, இனி யார் தடுத்தாலும் நான் போறதை யாரும் தடுக்க முடியாது, எங்க கிரகத்துல இருந்து எனக்கு சிக்னல் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஜூசு, என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு சிறந்த நண்பர்கள், அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் வருவேன், உங்களுக்கு எப்பெல்லாம் வைஃபையோ நெட்டு இல்லையோ அப்பெல்லாம் வானத்தை பாருங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு அங்கிருந்து ஃப்ரீ வைஃபை கொடுக்குறேன் அப்படின்னு ஜூசு சொல்றான். 3 பேரும் ஒட்டுக்கா கட்டி பிடிச்சிட்டு கடைசியா வானத்தை பாக்குறாங்க. நிச்சயமா நான் திரும்ப வருவேன், நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து வைஃபை தேவையோ அப்பெல்லாம் நீங்க வானத்தை பாருங்க, நிச்சயமா நான் உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நான் பூமிக்கு வர்றேன் அப்படின்னு ஜூசு சொல்றான். சொன்ன மாதிரியே அவங்க கிரகத்திலிருந்து இப்ப பறக்கும் தட்டு வந்தாச்சு, மேல நின்றுட்டு இருக்குது. ஜூசு இவங்களை திரும்பி பார்த்துட்டு கையசைக்கிறான். கையசைச்சிட்டு அங்க போய் நிக்கிறான். அந்த பறக்கும் தட்டுல இருந்து ஒரு ஒளி வருது. உடனே ஜூசு அதுக்குள்ள மறைஞ்சு போறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுங்களோட ரவுட்டர் மறுபடியும் ஃபுல் ஸ்ட்ரென்த் காட்டுது, ஃபுல் நெட் ஸ்பீட்ல இருக்குது. அவனுக்கு உடனே வானத்தை பாக்குறானுங்க. இவனுங்க கண்ணுக்கு ஜூசு அங்கிருந்து சிரிக்கிற மாதிரி தெரியுது. கவினும் ரவியும் ஒரு வேளை திரும்பவும் ஜூசு வருவான், நம்ம அவனுக்காக காத்திருப்போம் அப்படின்னு வானத்தை பார்த்துட்டே நின்று இருக்கிறானுங்க.